ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MomandMeeSecrets. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெலிஷியஸ் பிரெட் ஆம்லேட். வீட்டில் நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பிரெட் ஆம்லேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கோம். இதை நீங்கள் கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டில் குட்டீஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த பிரெட் ஆம்லேட் செஞ்சு கொடுங்க. இந்த பிரெட் ஆம்லேட் நீங்கள் செய்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு புதினா சட்னி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் இதோட பேஸ். அண்ட் நீங்கள் இதுக்கு சீஸ் கண்டிப்பாக வேணும் நமக்கு, அண்ட் ப்ரெட்டு வேணும், அண்ட் எக்கு வேணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை குயிக் ப்ராசஸை பார்க்கலாம். இப்போ நாம் இதில் ரெண்டு முட்டையை நம்ம இப்போது இதில் போட்டு நல்லா பீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஈஸியாக செய்யலாம். நீங்கள் சண்டேனா மார்னிங்கில் கண்டிப்பாக வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ருசியாக சாப்பிடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட். இப்போ நாம் இந்த 2 எக்கை நல்லா இந்த இதில் போட்டிருக்கோம். இதில் சால்ட்டு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே நாம் கொஞ்சம் பெப்பர் வேணால் இப்போ ஆட் பண்ணிக்கலாம், இல்லை லாஸ்ட்டில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பீட் பண்ணுறோம். அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் இது முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் ஆம்லேட் போட போகிறோம். எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஹேண்ட் பீட்டரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் போடலாம். இப்போது ஒரு தவாவில் நாம் ஒரே ஒரு 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் கீ போட்டு இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தவா இல்லை உங்கள்கிட்ட ப்ரெஷ் இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நாம் நல்லா பீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த எக்கை இப்போ நம்ம இந்த தவாவில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு பெரிய ஆம்லெட்டை ரெடி பண்ண போகிறோம். இந்த ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். 5 மினிட்ஸ் வீடியோ தான், பட் ரொம்ப டெலிஷியஸான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடும். பிரெட் ஆம்லெட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி எக்கு நல்லா வெந்துடும். ரொம்ப எல்லாம் மேலே வெந்திருக்காது, கீழே நல்லா வேகும். இந்த மாதிரி இதில் ஒரு ப்ரெட்டை எடுத்து ஸ்லைஸை நீங்கள் ஒரு ஓரத்தில் அதை நல்லா வச்சு அதுக்கப்புறம் எடுங்க. இந்த மாதிரி அது மேலே அந்த எக்கோட அந்த லிக்விட் இருக்கணும், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட்டை எடுத்து அப்படியே வைக்காதுங்க, வச்சுட்டு அதோட பேக் சைடை எடுத்து திருப்பியும் ஆனில் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ நம்ம இதில் பெப்பரை ஆட் பண்ணுறோம். மேலே பெப்பர் தூவி விடுறோம், நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு. உங்களுக்கு இன்னும் ஸ்பைசினஸ் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கூட நீங்கள் அதில் போட்டுக்கலாம். சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ், பட் நீங்கள் சூடாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போ செய்கிறீங்கன்னா, எப்போ சாப்பிட உட்காராங்களோ அப்போ செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம இந்த புதினா சட்னியை இதில் ஆட் பண்ணுறோம். புதினா சட்னி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியானது தான். அந்த ரெசிப்பியும் இருக்கும் எங்ககிட்ட, நீங்கள் அது தெரியலன்னா அது பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இதை நல்லா இந்த ஓரம் இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்போ மடித்து விட போகிறோம். ஓகே, ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டு. பார்த்து கொஞ்சம் பொறுமையாகவே எடுங்க. உங்கள் நான்ஸ்டிக் தவா நல்லா இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்துடும். அவ்வளோதான். இப்போது இது இந்த மாதிரி செஞ்சிடணும். ஈஸியாக இருக்குது இல்லையா? இப்போ நாம் சீஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லைஸ் சீஸ் இருக்கு இல்லையா, அதுதான். நீங்கள் வேறு சீஸ் வேணாம், இப்போ இந்த மாதிரி ஸ்லைஸாக இருக்கும். அந்த மாதிரி சீஸ் நீங்கள் எடுத்து 2 சீஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை 1 தான் வேணும்னா ஆஃப் கூட வைக்கலாம். இல்லை நாங்கள் இதில் 2 சீஸ் வச்சுருக்கோம். இது 2 பேர் சாப்பிட்லாம், இல்லை ஒருத்தரே வேணும்னா கூட சாப்பிட்லாம், அது உங்கள் இஷ்டம் தான். இதில் 2 சீஸ் வச்சுருக்கோம். இல்லை நீங்கள் ஆஃப் எனக்கு ரொம்ப வேணாம், பாதி போதுன்னா கூட நீங்கள் பாதி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது நல்லா செம்மையாக இருக்கும். இப்போ நீங்கள் அதை ஆஃபாக கட் பண்ணி அதுக்கு மேலே இது வச்சிடணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி, சிம்பிள். ஃபஸ்ட்டு மடிங்க, அதுக்கப்புறம் சீஸ் வைங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மடிக்கணும். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை கட் பண்ணுற ப்ராசஸ்ஸாக மறக்காமல் பாருங்கள். பாருங்கள், நம்ம பிரெட் ஆம்லெட் ரெடி. இப்போ அந்த சீஸ் மேலே இந்த ப்ரெட்டை வச்சுருக்கோம் இல்லையா, அது மெல்ட் ஆகி வரும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அது பாருங்களேன், எப்படி தனியாக கொஞ்சம் கீழே அப்படியே ஓப்பன் ஆகும். பார்க்கும்போதே இதில் அப்படியே அது மெல்ட் ஆகி வரும்போது செம்மையாக இருக்கும், சாப்பிடணும் போல் இருக்கும் பார்க்கும்போதே. ரொம்ப ருசியாக இருக்குது. இது மேலே நீங்கள் சாஸ் போட்டு டொமேட்டோ சாஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்குன்னா டொமேட்டோ சாஸ் நிறைய வச்சு கூட சாப்பிட்லாம்.
ஈஸியாக இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும், இல்லை நீங்கள் இல்லையா பியூட்டி டிப்ஸ் வேணும்னா எங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.